தெரியாமல் சிறுநீரகம் போன்றவற்றை எடுப்பதுதான் திருட்டு. தற்போது நாமக்கல்லில் நடைபெற்றது முறைகேடு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது சிறுநீரக திருட்டு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்னைக்கு இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, ஒருவரின் உடல் உறுப்பை எடுப்பது முறைகேடு கிடையாது, திருட்டுதான் என மா சுப்பிரமணியத்தின் கருத்திற்கு பதிலளித்தார். திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும், ஏழைகளின் வறுமையை பயன்படுத்தி உறுப்புகள் திருடப்படுவதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறதா இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். அவர் குடும்பத்தினுடைய வறுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கிறது. மா சுப்பிரமணியத்தின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, கிட்னி திருட்டை முறைகேடு என சொல்வதற்கு அமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் சொல்லும் முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் என்றும் வினவினார். கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா என்றும் அண்ணாமலை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.